மத்திய உள்துறை அமைச்சர் பாஜகவை சேர்ந்த அமித்ஷாட்ட நிதி கேட்க போகும்போது கூட அவர் என்ன பண்ணாருன்னா எல்லா கூட்டணி எம்பிக்களையும் அனுப்பிதான் போறாருன்னு சொன்னா அவர் அந்த ஸ்டேட்டஸ் கோ கண்டினியூ பண்ண விரும்புறாருங்கிறது தெள்ள தெளிவாக தெரியுது. ராமதாஸ் ஜாதிவாரி கணக்கெடுப்பு 10.5% தொடர்பாக சட்டமன்ற வேற மக்களவை வேற. அப்போ இந்த இடத்துக்குள்ள பாமக எந்த அளவுக்கு ஒத்து நாம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தா அது தகுதியா இருக்குங்கிறதுல எடப்பாடி பத்தி பாமக மேல ஒரு சந்தேகமே இருக்குது. பெரிய அளவு பாமகவை தமிழ்நாட்டில் அண்ணாமலை எஃபெக்டிவ் ஆப்போசிட் லீடராட்டு திமுக அரசை எதிர்த்து பவர்ஃபுல்லா நிற்கிறாருங்கிறது இது காட்டுது. எடப்பாடி அந்த இடத்துக்குள்ள அண்ணாமலை எடப்பாடி கிட்ட இருந்த போக்கஸ அண்ணாமலை தன் பக்கம் திருப்பிட்டாரு. அதனாலதான் சார், நீங்க நிறைய விஷயங்கள் அழகா சொன்னீங்க. எந்த மாதிரியான ஒரு மியூச்சுவலான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை அவங்க ரெண்டு கட்சிகளுமே கூட்டணின்னு சொன்னா கூட ஃபேஸ் பண்றாங்கிறது சொன்னீங்க. மக்களுக்கு பல்வேறு விதமான நலத்திட்டங்கள், அதை தாண்டி உள்கட்டமைப்பு, சாலை வசதி போன்ற எண்ணிலடங்கா சேவைகள், மக்களுக்கான சேவைகள். மக்கள் எல்லாருமே அது எந்த மாநிலமாக இருந்தாலும் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அந்த ஸ்டேட்ஸை தாண்டி மக்கள் எல்லோருமே ஸ்டேட்ல யார் ஆண்டாலும் பிரச்சனை கிடையாது, ஆனா சென்ட்ரல்னு வந்தா நாங்க மோடி தான் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு மாற்றப்படுறாங்களா? கொஞ்சமா அப்படியே அந்த வேவ் ஷிஃப்ட் ஆகுதா? அதுவும் பர்டிகுலரா இந்த ராம் அயோத்தியா பிராண பிரதிஷ்டை 22 அன்று நடக்க இருக்கும் பிராண பிரதிஷ்டைக்கு பிறகு இந்த வேவ் எந்த மாதிரியான ஒரு அப்லிப்ட கொடுக்கும் என்டிஏ கூட்டணிக்கு இந்த அனைத்து மாநிலங்கள்? சார், உங்கள் பார்வை. சுபா மேடத்தோட இந்த அப்சர்வேஷன் நான் ஒத்து போறேன். இதுதான் இந்தியாவோட ஜெனரல் ட்ரெண்ட். இது மோடி தலைமைக்கு 14லயும் இருந்தது, 19லயும் இருந்தது. சில மாநிலங்கள் விதிவிலக்கா இருந்தது. இப்போ நன்றாக இருந்த அந்த மாநிலங்கள்ல மேலும் ரொம்ப சூப்பரா வரும். நல்லா இருந்த மாநிலங்கள்ல மேலும் ரொம்ப சூப்பரா வரும். கொஞ்சம் எதிர்ப்பு குறைஞ்சி அந்த ஆதரவு விளைவு குறைஞ்ச, எதிர்ப்பு அதிகம் இருந்து ஆதரவு விளைவு குறைஞ்சிருந்த மாநிலங்கள்ல எதிர்ப்பு குறையும், ஆதரவு ஓரளவு பெருகும். சோ இந்தியா ஃபுல்லா அவங்க டார்கெட் படி 50% வாக்குகளை எடுக்கணுங்க. அந்த டார்கெட்டை என்டிஏ அடைவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குது. 50 நெருங்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்பவர்கள் பீகார்லயும் மகாராஷ்டிராலையும் இது நடக்கும். எல்லாரும் சான்ஸ் எடுக்காண்டாங்கிறதுக்காக அந்த கூட்டணியில இருந்து யாராவது வந்தா இழுத்து போட்டுக்கலாங்கிற ஒரு கருத்தை நாம முன் வச்சிருக்கோம். சரி சார். சார், தமிழகத்துக்கு அப்படியே வந்தோம்னா தேதி நெருங்கிட்டு இருக்கு, பாராளுமன்ற தேர்தல். எல்லா கூட்டணியும் என்டிஏ கூட்டணியில யார் இருக்காங்க தமிழகத்துல இருந்து அப்படின்னு எல்லா அரசியல் விமர்சகருமே உற்று நோக்குறாங்க. இந்த இடத்துல பாமக பொதுவாக நாங்க என்டிஏக்கு சென்ட்ரல்ல எப்பவுமே ஆதரவு கொடுக்குறோம்னு முன்னாடி சொல்லிட்டாங்க. ஆனா இப்போ இங்க பேச்சுவார்த்தை திமுக கிட்ட நடத்தின அந்த மாதிரியும் அதிமுகவிடம் நடத்திய மாதிரியும் ஒரு ஊடகங்கள் எல்லாம் செய்தி வந்தது. ஆனா அதை தாண்டி பாமகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு சின்ன உரசல் இருக்கும் சார். அரசல் புரசலான ஒரு உரசல் இருக்கும். அதாவது திமுக கூட்டணிக்கு பாமக தேவையில்லை. ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையில இந்த திருமாவளவன் காங்கிரஸ் இந்த கூட்டணியை தான் தொடர்வாரு. மத்திய உள்துறை அமைச்சர் பாஜகவை சேர்ந்த அமித்ஷாட்ட நிதி கேட்க போகும்போது கூட அவர் என்ன பண்ணாருன்னா எல்லா கூட்டணி எம்பிக்களையும் அனுப்பிதான் போறாருன்னு சொன்னா அவர் அந்த ஸ்டேட்டஸ் கோ கண்டினியூ பண்ண விரும்புறாருங்கிறது தெள்ள தெளிவாக தெரியுது. ராமதாஸ் ஜாதிவாரி கணக்கெடுப்பு 10.5% தொடர்பாக ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு வந்த பிறகு மீண்டும் அன்புமணி திமுக அரசுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை வச்சிட்டு இருக்காருன்னு சொன்னா திமுக சைடு பாமகவுக்கு பச்சை கொடி காட்டப்படலை. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா 1.5 சீட்டு திருமாவளவனுக்கு கொடுத்தா போதும், 1 சீட்டு உதயசூரியன்லையும் 1 சீட்டு தனி சின்னத்திலையும் திருமாவளவனுக்கு மட்டும் தனி சின்னத்திலையும் கொடுத்தா போதும், வெற்றி கிடைக்குது. அப்போ இந்த வெற்றி கிடைக்கிறது வர அவர்கள் இதை எப்படிதான் அவங்க கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறத அவங்க ராமதாஸுக்கு 2 சீட்டு ராமதாஸ் பண்ணிருக்காரா? அடுத்தால திருமாவளவனுக்கு சிதம்பரத்துல ஐடென்டிட்டி பொலிட்டிக்ஸ்ல எதிர்ப்பு இருந்து 2000 ஓட்டுக்குள்ளதான் குறைஞ்ச ஓட்டுல தான் அவர் ஜெயித்தாரு. நம்ம மறுக்கல. ரவிக்குமார் உதயசூரியன்ல ரொம்ப ஓட்டுல ஜெயித்தாரு. ஆனா 2 சீட்டு கொடுத்து 20 சீட்டும் ஜெயித்துறாங்க இல்லையா வடக்க. அப்ப அதை பார்ப்பாங்களா? ராமதாஸுக்கு 4-5 சீட்டு கொடுத்து இவரு ராமதாஸ் ரூட்ல பாஜகவுக்கு போறாரு, ராமதாஸ் ஜெயித்தது பாஜகவுக்கு போயிருவாருன்ற பிரச்சனை எல்லாம் வரும். அப்போ ஸ்டாலின் மேல உள்ள அந்த நம்பகத்தன்மை குறையும். கலைஞர்னா
ஒரு மாற்றம் பண்ணா அதை திருச்சி உடன்பிறப்பே அப்படி இப்படி இவர் என்னை இப்படி சொல்லும் போது நான் பார்த்து கொண்டு இருப்பதா, திருமாவளவன் இப்படி ஆணவமாக பேசுவதா, இதற்காக வாரம் திராவிட இயக்கத்தை வளர்த்தோம், இதற்காக பெரியார் நம்மை வளர்த்தார், இந்த சுயமரியாதை இழந்து திருமாவளவனின் அவமானங்களை எல்லாம் எத்தனை நாள் தாங்கி கொண்டிருப்பது, நமக்கு தன்மானம் இல்லையா, சுயமரியாதை இல்லையான்னு என்னத்தையும் எழுதிட்டு ராமதாச சேர்க்கணும்னா முடிவெடுத்தா சேர்த்து விடுவார். ஸ்டாலின் அதெல்லாம் பண்ணிட மாட்டார். அதனால ஸ்டாலின் ஸ்டேட்டஸ் கோ தான். அது அப்படிதான் இருக்கும். ஸ்டாலின் கனிமொழி கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்துல இருந்து கூட்டணிகள் அப்படி தொடர்றதுல இருந்து ஸ்டாலின் ஸ்டேட்டஸ் கோயிஸ்டா தான் போவாரு. ஏன்னா மீண்டும் சொல்றேன், அவரு ஆர்கே நகரை சந்திச்சு வந்தவர், உங்களுக்கு தெரியும் ஆர்கே நகர். அப்போ திமுக கூட்டணியில ராமதாஸுக்கு இடம் இல்லை. அணியை மாத்துறதுல ஸ்டாலின் பாதிக்கும், பிரச்சாரம் வரும், எல்லாம் அது லாபம் இல்லை. அரசியல லாபத்துக்கு தானே இருக்கு. லாபமா போயிட்டு இருக்கக்கூடியவங்க நஷ்டம் அடைகிறது வரை லாபத்தை நோக்கி அது திமுக கூட்டணி இல்ல. அடுத்தபடியா அவங்களுக்கு அதிமுக கூட்டணியில இதுவரை எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையா எதுவும் காட்டல. எனக்கு தெரிஞ்சவரை அன்புமணி பிறந்த நாளுக்கு கூட எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவிக்கல. ராமதாஸ் பிறந்த நாளுக்கு பன்னீர்செல்வம் வாழ்த்து தெரிவிச்சுட்டாருன்னு தெரிஞ்ச பிறகு மாலையில வாழ்த்து தெரிவிச்சு நியூஸ் செய்யல வாழ்த்து தெரிவிச்சத கொடுத்தாரு. அல்லது இங்க கனெக்ஷன் கட் ஆயிட்டு அவரோட போட்டியாளர் ஓபிஎஸ் ஸ்ட்ரென்தன் ஆகிறான்னு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதையாவது செய்தாரு. அன்புமணி இதுக்கு பண்ணல. இன்னொன்னு ஒரு பேட்டி கடைசியா மாறி மாறி கூட்டணி போகக்கூடியவங்க திமுக கூட்டணியிலே போய் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. இன்னொன்னு சி.வி. சண்முகம் ராமதாஸை சேர்த்தனால வரையர் பிரச்சாரிகள் ஓட்டை இழந்து தோத்து போனங்கிறதையும் முதல்ல பண்ணியிருக்காரு. அப்போ அதிமுக தரப்பை பொறுத்தவரை ராமதாஸ் மக்களவை தேர்தலுக்கு தேவைன்னா எந்த வகையில தேவை, அவருடைய கண்டிஷனுக்கெல்லாம் நம்ம போகணுமா? எல்லாருமே ஜெயிக்கல கழிஞ்சதோட அவரால. எடப்பாடியில கூட மக்களவை தேர்தல்ல பார்த்திபன் தான் அதிக ஓட்டு எடுத்தாரு. பாமக நமக்கு அதிக ஓட்டை தர முடியல. இது மக்களவை தேர்தல். ஆப்பிள் வேற, ஆரஞ்சு வேற, சட்டமன்றம் வேற, மக்களவை வேற. அப்போ இந்த இடத்துக்குள்ள பாமக எந்த அளவுக்கு ஒத்து நாம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தா அது தகுதியா இருக்குங்கிறதுல எடப்பாடி பத்தி பாமக மேல ஒரு சந்தேகமே இருக்குது. பெரிய அளவு பாமகவை மதிக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி எந்த ரேகையும் காட்டல. ஸ்டாலின் டீசெண்டா டினை பண்ணிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி எந்த ரேகையும் காட்டல. மோடி பாராளுமன்ற கட்டட திறப்பு விழாவுக்கு அன்புமணியை மதிச்சு அழைச்சு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசி அதிமுகவோட அன்புமணிக்கு நாம நேர்ல என்டிஏ கூட்டத்துல இவங்க போகல, அவங்க என்டிஏல தான் இருக்கணும்னு சொன்னாங்க. சோ இந்த அளவுக்கு பாஜக கூட பாமகவுக்கு தொடர்பு இருக்குது. ஆனா அரசியல் அதிரடி நடவடிக்கைகள் தமிழிசை மாதிரி இல்ல. தமிழிசையோட பல மடங்கு ஒரு பவர்ஃபுல் பார்த்து அண்ணாமலை தன்னை அது எல்லா கட்சிகளுக்கும் ஒரு ஒரு கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்குமே அண்ணாமலைக்கு அதிரடி கொஞ்சம் வளர்றாரே, நமக்கும் பாதிக்குமோங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இருக்கத்தான் செய்யுது. அன்புமணி தரப்புக்கும் அது இருக்குது. தமிழிசை மாதிரி சமாளிக்கக்கூடிய ஒரு தலைவராட்டு, டேக்கன் ஃபார் கிராண்டட் ஆட்டு, டொசைல் அண்ட் மேனேஜபிள் லீடர் ஆட்டு அண்ணாமலை இல்லையே, அசெக்டிவா இருக்கிறாரே, ஜாதிவாரி கணக்கு எடுக்கணும்னா அது பற்றிய தன்னோட கருத்தை பதிவு பண்றாரு. அது பாமகவின் கருத்துக்கு மாறாக இருந்தாலும் பரவாயில்லன்னு பதிவு பண்றாரு. ஜாதிய பிரச்சனைகள் வளர்ச்சிக்கு தடையா இருக்குங்கிறதையும் அண்ணாமலை மேல இருக்குது. அண்ணாமலை பார்வை மோடி பிரதமர்ங்கிறதுக்கு இங்க ஒரு வளர்ச்சி வீதம் இருக்குது. மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. இவரு எடப்பாடி பழனிசாமியும் இவரு செல்லூர் ராஜி மூலமா ஐயா நாங்க உங்களை பிரதமரா சொல்றோம், எங்களை முதலமைச்சரா சொல்லுங்க, ஐயா நாங்க மோடியை பிரதமரா சொல்றோம், ஐயா எடப்பாடி பழனிசாமிய முதலமைச்சரா சொல்லுங்கன்னு கெஞ்சினம் போற கூட அண்ணாமலை அது 26ல பார்க்க வேண்டிய விஷயம். மோடி பிரதமர் சொல்றோம்ல, இப்போ வாங்க அவ்வளவுதான் சொல்லிட்டாரு. அப்போ அடுத்தவையே எம்எல்ஏக்கள் கொண்ட முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் எதிர்கட்சி தலைவரையே எடப்பாடி இப்படி டீல் பண்றாருன்னா பாமக டீல் பண்றதும் தமிழிசை பாமகவை கண்டு அச்சப்பட்டு பொலிட்டிக்ஸ் பண்ண மாதிரி அண்ணாமலை பண்ணல. அதை விட பாமக தேவைங்கிறதும் 100% உண்மை. பாமக இருந்த பலமுனை போட்டியில தர்மபுரி, கடலூர், சிதம்பரம் 3 கொடுக்க முடியும். நான் வெற்றி சூடிடுவான்னு சொல்ல வரல, பைக் கொடுக்க முடியும். பைக் கிடைச்சா அந்த மாதிரிதான் அதை பார்க்க முடியும். சோ பாமக தேவைங்கிறதும் உண்மைதான். பாமக இல்லைன்னா வட தமிழகத்துல எந்த தொகுதியிலுமே திமுக அணிக்கு ஃபைட் கொடுக்கும். ஆனா 3 தொகுதியில ஃபைட் கொடுக்கலாம். கடலூர், தர்மபுரி, சிதம்பரம், இந்த 3 தொகுதியில ஃபைட் கொடுக்கறதுக்கு பாமகவுக்கு எந்த அளவுக்கு கொடுக்கணும், அது எப்படி பாமக மதிக்கணும், அதுல அண்ணாமலைக்கு சில மாறுபட்ட கருத்துக்கள் உறுதியா இருக்குது. தேவை எந்த அளவுக்கு தேவைங்கிறதுல அண்ணாமலைக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. டெல்லி பாஜகவும் தேவைன்னு தான் நினைக்கிறாங்க. என்பவர்கள் கருத்தும்
ராமதாஸ் தேவை. இப்ப நமக்கு வெற்றி முக்கியம். 14 தர்மபுரியில ஜெயித்தாங்க. தர்மபுரியிலயோ சுதந்திரத்திலயோ அவங்க ஜெயிப்பாங்கன்னா அது நமக்கு லாபம் தானே, நல்லது தானே. என்டிஏக்கு 1-2 எம்பி கூட வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு இல்லையான்னு நம்ம ராமதாஸ் வேணுங்கிற இதுலதான் நம்ம பாக்குறோம். அதுக்காக எங்களுக்கு அதை கொடு இதை கொடுன்னு கண்டிஷன் போட்டா அதுக்கு ஒருத்தர் இல்ல. அப்படி நீங்க பெரிய கண்டிஷன் போடுவீங்கன்னா பாஜகவுல மெர்ஜ் பண்ணிட்டா நீங்க என்ன வேணாலும் எடுத்துட்டு போலாம். பாஜகவுல பாமகவை மெர்ஜ் பண்ணிட்டா என்ன வேணாலும் எடுத்துட்டு போலாம். மெர்ஜ் பண்ணாம பாமக வளர்றதுக்கு பாஜக தனக்குள்ள வாய்ப்பை விட்டு கொடுக்காரு. சப்போஸ் புதுச்சேரியில இருந்து ஒரு 1 இயர் எம்பி ஆகிறாரு, அந்த 1 இயரை மந்திரி ஆக்குறதா பாஜக வளர்ச்சிக்கு நல்லது. அல்லது ஒரு ராஜ்யசபா ஒரு 1 இயர் கொடுத்து அவரை மந்திரி ஆக்குறது தான் பாஜக வளர்ச்சிக்கு நல்லது. இன்னொரு கட்சிக்கு கூட்டணிக்கு வாங்க, தோத்தாலும் ஜெயித்தாலும் மந்திரி பதவி தருவோம்லாம் பிராமிஸ் பண்றது பாஜகவுக்கு வளர்ச்சிக்கு பலன் தராது. அந்த கட்சி வளர்ச்சிக்கு தான் பலன் தரும். மீண்டும் சொல்றேன், 2014 மாதிரி பாமக ஒரு சில எம்பி தொகுதிகளை ஒரு எம்பி தொகுதியை கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. புதுச்சேரியிலையும் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அந்த மாதிரி அவங்க ஹெல்ப் பண்றதுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு. வட தமிழகத்துல தேவை. அவங்க திமுக இருந்தாதான் திமுக அன்னைக்கு ஃபைட் கொடுக்க முடியும். ஆனா அதற்காக அவங்க பாஜக ஏமாளின்னு நினைச்சு பேரம் பேசினா தமிழிசை களத்துக்குள்ள இல்ல. அண்ணாமலை ரொம்ப தப்பான ஆளு அண்ணாமலை இருக்கிறாரு. பாஜக தமிழ்நாட்டுல வளர்க்கணும் ஒரு அசர்டிவ் லீடர் இருக்கிறாங்க போது நீங்க சொன்ன அந்த உரசல் லேசா இருக்கத்தான் செய்யுது. பட் அதை சரி பண்ணிடுவாங்க. பிராக்டிகல் பொசிஷன்ல ராமதாஸ் தரப்பு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு திமுகவுக்கு அவங்க தேவையே இல்லை. திமுக அவங்கள மைனஸ் நினைக்கிறாங்க. அண்ணா திமுகவும் அவங்கள மைனஸ் சொல்லிட்டாங்க. ஜி.வி. சண்முகம் சொல்லிட்டாரு. எடப்பாடியும் அவங்க திமுக கூட்டணியில சொன்னதாட்டு பேசிட்டாரு. வேற முக்கியத்துவம் கொடுக்கல. அது மட்டும் இல்ல, பாமகவும் அதிமுக நாங்க ஜெயிக்கல அப்படின்னு எங்களால் அதிமுக சில இடங்கள் ஜெயிச்சுன்னு அன்புமணியும் ஓபன் ஸ்டேட்மெண்ட் விட்டுதான் ஸ்டாலினுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து எடப்பாடிக்கு முக்கியத்துவம் கொடுக்காத சூழ்நிலை இருக்குது. எனிவே 2014 வீகம் 2014 மாதிரி வட தமிழகத்துல அவங்களுக்கு செல்வாக்கான இடங்களை அவங்க எடுத்து நிற்பாங்கன்னா அது அந்த கூட்டணியும் ஒரு அமைதிக்கான வாய்ப்புகள் இருக்கு. அமையணுங்கிறதா என்னோட விருப்பம். அதற்காக பாமகவோட அப்பர் ஹேண்ட் டீலிங் அண்ணாமலை ஒத்துக்க மாட்டார். நான் உத்தியாரம் சார், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 3, அதாவது டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2, 3 முதல்ல ஓபனா கொடுத்தாரோ ஏப்ரல் 14 சென்ற ஏப்ரல் 14. இரண்டாவது ஆளுநர் கிட்ட ட்ரங்க் பெட்டியில பினார்விகளின் லிஸ்டாக கொடுத்தாரு. மூன்றாவதாக ஆடியோ டேப் ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு. 2 டேப்கள் நாம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த நொடி ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு. சோ இது ஏதோ டிஎம்கே ஃபைல்ஸ்னா டிஎம்கே சார்ந்தவர்களுக்கான வைக்கப்பட்ட குறின்னு பார்த்தா தேசிய அளவுல யூபிஏ கவர்மெண்ட்டும் இதுல வராங்க. இந்த வெடியிட்ட ஆடியோ டேப்ல அவங்க எப்படி அந்த 2G கேஸை ஹேண்டில் பண்றாங்கிறத சொல்றாங்க. தேசிய ஊடகங்கள் அலறுது ஒரு பக்கம் டிஎம்கே ஃபைல்ஸ் 3 ஆடியோ டேப் 2G கேஸ்ன்னு சொல்லிட்டு. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இது மொத்தமா எதிர்கட்சிகளுக்கு வைக்கப்பட்ட குறியா? இது தமிழ்நாட்டுல அண்ணாமலை எஃபெக்டிவ் ஆப்போசிட் லீடராட்டு திமுக அரசை எதிர்த்து பவர்ஃபுல்லா நிற்கிறாருங்கிறது இது காட்டுது. எடப்பாடி அந்த இடத்துக்குள்ள எடப்பாடி இருந்தோட போக்கஸ அண்ணாமலை தன் பக்கம் திருப்பிட்டாரு. அதனாலதான் அந்த கிரிக்கெட் உதாரணம் சொல்லி எல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஊமை குத்தி இருந்தாரு. சோ அண்ணாமலை இதுல எஃபெக்டிவான ஒரு எதிர்கட்சி ரோல பண்ணிடும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம் சார். நன்றி, வணக்கம் சார்.